ஹாய்! எப்பயுமே முருங்கைக்காவை சாம்பார், பொரியல், கூட்டுன்னு ட்ரை பண்ணியிருப்போம். இந்த வாட்டி முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு கண்ணாடி பதம் வந்தோடனே கருவேப்பிலை, பூண்டு ஆட் பண்ணி நல்லா இந்தளவு குக் ஆன உடனே 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா குக் ஆன உடனே சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண உடனே முருங்கைக்காய் ஆட் பண்ணி ஒரு ½ கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா குக் ஆன உடனே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் அந்த கடாயில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக இல்லைங்க கைரொப்பாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஃபீலே வேறங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.